அர்ப்பணித்தேன் முழுதுமாய் படைத்திட்டேன் என் ஆசையெல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தந்து விட்டேன் இன்றே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள், 11வது மாதத்தின் முதல் நாள், திருவிருந்து நாள். ஆண்டவரை விதமாக துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோம். Today is the first day of the 11th month. We are here to worship, to praise, to hear God's word and to celebrate the Lord's Supper. ஆராதனை 6 பேர் முன்பாக கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Before we begin, let's look to God in prayer. Let's pray. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அருமை தேவமே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் காராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, we thank you for loving us with an everlasting love. And we thank you, Lord, for this opportunity to come together as a church to worship you. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொளியின் மூலமாக அப்பா எங்களோடு கூட சேர்கிற யாவரையும் மேல் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம், உங்களுடைய பரிசுத்தாவின் பிரசனம் ஆண்டவரே வந்து அவங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for everyone who has joined us this morning through our online service. We just pray that your hand of blessing and the presence of your Holy Spirit will be with each and every one of us. ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதியும், அதாவது வழிநடத்தும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் நாட்கள் முடியும் வரை
வாருங்கள் தேவ ஜனமே, நம் யாவரும் கண்களை மூடி இந்த வேளையிலே ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த ஆராதனையில் ஆண்டவரை நாங்கள் பங்கு பெறும்படியாக நீ கொடுத்த அன்று நல்ல கிருபைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, சபை கூட முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கூடும்படியாக நீர் கொடுத்த நன்மைக்காக நன்றி. இந்த வேளையில் கூட ராஜா ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் நோக்கும் எல்லா பிரச்சனைகள் மத்தியில் விசேஷமாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து ராஜா ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்றி வருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம், ரெண்டு பேரில் ராஜா சற்று நேரம் நம் யாவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, மட்டுமாய் காத்து வந்திரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மூலியமாக ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு என்று சொன்ன தேவனே, அப்பா நீர் இருக்கிறீர் என்ற தைரியத்தில் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்று சொல்லி ராஜா விசுவாசித்து ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலை கூட ராஜா இயேசுவே, நீர் எங்களுடைய தேவனாக இருப்பதற்காக நன்றி. நீரே ஆண்டவரே தேவன், நீரே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் நீ காத்து வந்ததுக்காக, வழி நடத்துவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை எங்களை தாக்காத படிக்கு ராஜா, அன்று எங்கள் சபை மக்களை தாக்காத படிக்கு, அங்கே எங்கள் குடும்பங்களை தாக்காத படிக்கு மட்டுமாய் ஆண்டவர் நீ பாதுகாத்தீரே. ஆம் ஆண்டவரே ஏசப்பா, அந்த வெள்ளை ராஜா நீரே எங்கள் கேடகம் ஆண்டவரே, அப்பா நீரே என் தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வெள்ளை ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ராஜா சபை ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் போதகரோடு தங்கிரும் அன்றே இந்த மகன் கொண்டு வருகிற ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை பாதுகாத்து கொள்ள, தாசனை ஆண்டவரை எல்லா விதமான அம்புகளுக்கும் ஆண்டவரை மறைத்து காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா, தொடர்ந்து அவர் குடும்பத்தையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே, நீர் தானே ஆண்டவர் குடும்பத்தையும் ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவர் மனைவி பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வெள்ளை ராஜா சபை மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தரவே இந்த வெள்ளை ராஜா ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்க, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் முதல் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஆண்டவரே நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீ வைத்திருக்கிற தயவு கிருபை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலை அடியன் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இயேசுவே, தொடர்ந்து ராஜா உம்முடைய நாமம் மாத்திரம் எல்லா வேலையிலும் ஆண்டவரே இவர்கள் மூலியமாக மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அதுக்காகவே எங்களை படைத்திருக்கிறேன், எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரித்த ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரே பிரதிபலியாய் இருக்க வேண்டும் அன்றே. மற்றவர்களுக்கு ராஜா எங்கள் வாழ்க்கையில் மூலமாக, எங்களுடைய நடைகள் மூலியமாக அன்றே நாங்கள் செய்கிற காரியங்கள் மூலியமாக வெளிப்படுத்த கர்த்தர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்த உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆவிலை நிறையும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, உம்முடைய வலிமையினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆமாண்டவரே அப்பா, உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா மூடிக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். குடும்பமாய் உம்முடைய மகிமை ஆண்டவரே அவர் குடும்பத்தில் ஆண்டவரே இறங்கி கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்தை மூடிக்கொள்ள ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அன்றைய சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். சபை ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதன் ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரை நடக்கும்படியாக அந்த ஊழியங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரமல்ல, இந்த காணொளி மூலியமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரை வேதாராய்ச்சி செய்யவும் ஆண்டவரே இன்னும் ராஜா எங்களுடைய தனிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறவும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய எல்லா
சுவிசேஷங்களும் ஆண்டவரே நிறைவேறவும் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே யார்கிட்டெல்லாம் நாங்கள் ஆண்டவரே இந்த காணொளி மூலியமாக பேசுகிறோமோ அவரிடத்தில் உம்முடைய அன்பு பகிர வேண்டும், உம்முடைய தயவு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ராஜா உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளை ராஜா உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஆண்டவரே ஏஜென்சிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஏஜென்சியும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியே ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஊழியம் ஆண்டவரே, அன்று வாலிப பிள்ளைகள் ஊழியம், பெரியவர்கள் ஊழியம், அன்றே இளமுதியோர் ஊழியம் ஆண்டவரே, அப்பா பெண்கள் ஊழியம் என்று சொல்லி ராஜா அன்றே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்று அதுக்குள்ள தலைவர்களை ஆண்டவரை நீ வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அன்று எப்படி இந்த ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் ராஜா தயவாய் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ வெளிப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவே இந்த வேலை ராஜா எங்களுடைய அம்பாங் அவுட்ரீச்சுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிப்புற ஊழியமாய் இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் காத்து வழிநடத்தி பலப்படுத்தி வருவீராக. அங்கே சபை ஆராதனை கூட ஆண்டவரே அப்பா நீர் தொடர்ந்து ராஜா அப்பா இன்னும் வருகிற நாட்களை நடத்துவதற்கு கிருபை செய்வீராக. அங்குள்ள மக்களை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே சுவிசேஷம் செல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அந்த இடத்துல வல்லமை வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை வர வேண்டும் என்றால் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசித்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமாண்டவரே ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய வல்லமைக்காக அன்று வேதத்தை வாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து ராஜா வல்லமை பெற்றுக்கொள்ள காத்திருக்க உம்மோடு கூட நல்ல ஆண்ட உறவு கொள்ள கர்த்தர் வழி நடத்துவீராக. தகப்பனே இந்த வேலை ராஜா அன்றைய ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வாதம் அங்கே ஊழியம் செய்கிற அன்றவரே டாக்டர் கிளாரன்ஸ் ஜேம்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறேன். மற்றும் அந்த தலைவர்கள் அன்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே இந்த வேலை ராஜா எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த வேலை ராஜா எங்களுடைய சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவரே அப்பா டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட்டுக்காக ஜெபிக்கிறேன். ரெவரன் ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ராஜா இயேசுவே எல்லா சபை போதகரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அன்று குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா செழிப்பாய் வளர இன்னும் ராஜா பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் ராஜா அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு ராஜா ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி நன்றி இயேசுவே. அப்பா அந்த வெள்ளி ராஜா எங்கள் கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை மாநாட்டை ஆண்டவரை நீ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மாநாட்டு தலைவர் ஆண்டவரே ரெவரன் டாக்டர் டென்னிஸ் ராஜ் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் ஊழியத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் கூட ராஜா அந்த மகனோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக சத்தத்தின்படி நடக்க ராஜா கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்னும் ராஜா ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களில் ராஜா தேவ சத்தத்தை கேட்டு எப்படி இந்த கூட்டத்தை ஆண்டவரை நடத்த வேண்டுமோ ஆண்டவரை எப்படி இந்த மந்தையை ஆண்டவரை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா இயேசுவே இந்த வேலை ராஜா அந்த மாநாடு முழுவதுமாக ஆண்டவரே அப்பா அவர் பொறுப்படுத்த செய்யும் பொழுது ராஜா ஆண்டவரே மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆவியிலே ஆண்டவரை பலப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் ராஜா வருகிற இந்த மாநாட்டு கூட்டத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமாப்பா எங்களுடைய மாநாட்டு கூட்டத்தை ஆண்டவரை கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யவும் ராஜா அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ஆண்டவரை சரியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே இந்த வேலை ராஜா எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை இந்த மலேசியா தேசத்தை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த தேசம் ஆண்டவரை அப்பா எந்த நிலையில் இருக்குது என்று நீ அறிவீர் ஆண்டவரை. நாளுக்கு நாள் ஆண்டவரை பெரிய குழப்படிக்குள்ளாக போகிறது. நாளுக்கு நாள் ஆண்டவரே அச்சத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது. நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா எல்லோரும் ஆண்டவரே அப்பா ஒரு வெறியில் ஆண்டவரே பதவி வெறியில் ஆண்டவரே ஆடி
அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த வெள்ளை ராஜா எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமாண்டவரே. அப்பா, நீர் அந்த முடிவை கொண்டு வருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தான் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பிற நல்ல ஒரு தலைவரை கொடுக்கவும் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் இந்த அரசாங்கத்தை கொடுத்து ராஜா ஆண்டவரை இன்னும் ராஜா வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் ஆண்டவரை மங்கிய நிலையில் இருக்கிற இந்த தேசத்தை ஆண்டவரை மறுபடியும் செழிக்க செய்வீராக. ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஆண்டவரை வளரத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதுக்காக போராடி கொண்டு இருக்கிற எல்லா ஃப்ரண்ட் லைனர்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், அங்கே வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிற கர்த்தர் ஒவ்வொருவரை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்யும் பொழுது கூட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுவீராக. அன்று அவர்களிடத்தில் ஆண்டவர் நம்முடைய சமாதானம் வரும்படியாக ஆண்டவரே நீர் அந்த எல்லா டிப்ரெஷனும் எடுத்து போட்டு ராஜா அவர்களுக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி ஆண்டவரை அப்பா சுகம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி தகப்பனே, நன்றி 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 ஏசப்பா. தொடர்ந்து ராஜா உம்முடைய நாமம் எல்லா இடங்களும் மகிமை பெற நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த வேலை சுவிசேஷங்கள் தொடர்ந்து செல்லும்படியாக ஆண்டவரை அநேகர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலை ராஜா இந்த நாட்டை ஆண்டவரை அப்பா நீர் அநேகருக்கு ஆண்டவரை தேவனாய் வெளிப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வேலை ராஜா தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் ஆண்டவரே மறுபடியுமாக எங்களை நடத்தினதுக்காக, பலப்படுத்தினதுக்காக, ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லாருடைய வேலையும் ஆண்டவரை பொறுப்பாய் செய்ய, ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்திலே ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களை தாழ்த்துகிறேன், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறேன். நல்ல இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நவம்பர் மாதம் வந்துவிட்டது. இன்றைக்கு நவம்பர் 1ஆம் தேதி. டுடே இஸ் நவம்பர் 1st, the first day of the 11th month. 11வது மாதத்துக்கு வந்துட்டோம். we have almost come to the end of the year. அங்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள், திருமண நாள் அனுசரிக்கிறவர்கள், விசேஷ நாள் இருக்கிறவர் கொண்டாடுவது தயவு செய்து நீங்கள் எழுதி வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா நான் எழுதி நிற்கிறது? எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். You may ask me, Pastor, how do you know whether I'm standing or sitting? I don't know, but God knows. ஆகையால் உங்களுக்காக சபையாக நாம் ஜெபிக்க ஆசைப்படுறோம். We want to pray for you as a church and we want to bless you with all heavenly blessings. Let's look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். அப்பா, நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ராஜா நன்றி. இந்த காணியின் மூலமாக நம்முடைய இல்லத்தில் ஆண்டவரைகளோடு கூட ஜெபத்தில் இணைந்தவருக்காக ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதம் ஆண்டவரே விசேஷமான நம்முடைய கரத்தை நீற்றி ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நீ உண்மையாக இருந்திருக்கிறேன். Up until this day you have been faithful. அந்த உண்மை தோவதற்கு ராஜா நன்றி, அந்த கிருபைக்கு ராஜா நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்து நீ வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்து தப்பா எங்களை யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வழி நடத்தும். அவருடைய தேவைகள் எதுவோ அந்த தேவைகள் யாவற்றும் சத்தியம், நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு தாரும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Let there be miracles and testimonies in their lives. அவருடைய வாழ்த்துகிறோம் அப்பா, சபையாக வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Hallelujah. அவ்வளவுதான். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 26 முடிய. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன?
அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற தேவ வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்திலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்பதே. ஆமீன். Today's scripture reading is taken from James chapter 2 verses 14 to 26. James chapter 2 verses 14 to 26. What good is it, my brothers, if someone says he has faith but does not have works? Can that faith save him? If a brother or sister is poorly clothed and lacking in daily food, and one of you says to them, "Go in peace, be warmed and filled," without giving them the things needed for the body, what good is that? So also faith by itself, if it does not have works, is dead. But someone will say, "You have faith and I have works. Show me your faith apart from your works, and I will show you my faith by my works. You believe that God is one. You do well. Even the demons believe and shudder. Do you want to be shown, you foolish person, that faith apart from work is useless? Was not Abraham our father justified by works when he offered up his son Isaac on the altar? You see that faith was active along with his works, and faith was completed by his works, and the scripture was fulfilled that says, Abraham believed God, and it was counted to him as righteousness, and he was called a friend of God. You see that a person is justified by works and not by faith alone. And in the same way was not also Rahab the prostitute justified by works when she received the messengers and sent them out by another way? For as the body apart from the spirit is dead, so also faith apart from works is dead. This is the word of the Lord. Thanks be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We want to thank the Lord for the passage that was read to us. யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய. From James chapter 2 verses 14 to 26. இந்த பகுதியை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பாக
கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Before we begin meditating on this passage, let us look to God in prayer. ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கூட எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even as we meditate on your word this morning, we pray that you will speak to each and every one of us. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் சூழ்ந்து கொள்ளும். துதிகன மகிமை ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Friends, we are continuing our meditation on the whole subject of faith. தொடர்ந்து விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து வேறொரு செய்தியை நாம் காண ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு விசேஷவனமாக சேவை செய்கின்ற விசுவாசம். சேவை செய்கின்ற விசுவாசம். We are going to look at the whole subject of serving faith. Not saving faith, but serving faith. சேவை செய்வது, பணி செய்வது, விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு. There are many religions in this world and everyone claim to be the real thing. எல்லாரும் அவங்க தான் உண்மையானது, அவங்க தான் நிஜமானது என்று அவ்விதமாக சொல்கின்ற ஒரு காரியம் உண்டு. They offer many things. அநேக காரியங்களை அவங்களுடைய மதத்தின் மூலமாக, போதனையின் மூலமாக அநேக காரியங்களை அவங்களோட மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. They offer a religion without a relationship. ஒரு மதத்தை, ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க, ஆனால் அந்த மதத்தின் காரியத்தில் ஒரு உறவு இல்லாத ஒரு சூழ்நிலை. ரிலிஜன் வித்தவுட் அ ரிலேஷன்ஷிப். சில பேர் பாருங்க, கிரீடத்தை பற்றி சொல்கிறாங்க. they talk about the crown. ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லும் பொழுது, ஆனால் அந்த கிரீடத்தோடு ஒரு சிலுவை வருது என்று அது சொல்லாமல் போயிடுறாங்க. together with the crown, a cross also follows. சில பேர் ரட்சிப்பை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ரட்சகர் யார் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. Some of us talk about a salvation, but there's no savior. ரட்சிப்பு, ஓகே, ஆனால் ரட்சகர் இல்லை. Some talk about peace. சில பேர் சமாதானத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் சமாதான பிரபு யார் என்று அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம். We don't know who the Prince of Peace is. Some talk about comfort, ஆறுதல் படுத்துகிற பிரசனம், ஆறுதல் படுத்த கிருபை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ஒப்புக்கொடுதல் இல்லை. They talk about comfort, but there's no commitment. யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பகுதி, குறிப்பாக இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, யாக்கோப் நம் யாவருக்கும் ஒரு சவாலை கொடுக்கின்றார். நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்து கொண்டு இது நிஜமான விசுவாசமாக இருக்கதா என்று நம் யாவருக்கும் ஒரு சவாலை கொடுக்கின்றார். James is challenging us to examine our faith and to see if our faith is real. அது நிஜமான ஒரு விசுவாசமா என்று சவால் விடுகின்றார். He is saying a faith that saves is a faith that serves. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரட்சிக்கப்படுகிற விசுவாசம், ரட்சிக்கிற விசுவாசமானது பணி செய்கிற, சேவை செய்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. A saving faith is a serving faith. இந்த புதிய பாட்டில் பரிசுத்த பவுலானவரும் யாக்கோபானவரும் இரண்டு பேர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. The Apostle Paul and the Apostle James use a similar word. They use the word works. கிரியைகளை பற்றி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது உண்டு. They talk about works. கிரியைகளை பற்றி சொல்கிற வார்த்தை உண்டு. புதிய பாட்டில் இந்த வார்த்தை கிரியை என்ற வார்த்தைக்கு வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. There are different meanings. Paul uses it differently and James uses it differently. ஒரே ஒரு வார்த்தை works, கிரியைகள் என்று ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் பரிசுத்த பவுலானவர் கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார், யாக்கோபானவர் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். பவுல் எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் அநேக சட்டத்திட்டங்கள் இருந்தது. When Paul, during Paul's time, he was fighting against the problem of legalism. சட்ட பிரகாரமாக, யூத சட்ட பிரகாரமாக செய்யணும். உதாரணமாக ஒரு கட்டம் வருது, கிறிஸ்துவர்கள், புறஜாதிகள் கிறிஸ்தவர்கள் விருத்து செய்யணும் என்று ஒரு போதனை எழுப்புறது. Paul, there was a discussion that Gentiles needed to be circumcised. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை பவுல் சந்தித்தார். யாக்கோப் பார்த்தீங்கன்னா, when you look at James was fighting against laziness. யாக்கோப் சோம்பேறிதனம், ஓகே,
விசுவாசிகள் வந்து சோம்பேறியாக ஆயிட்டாங்க. ஓகே, and he was fighting against the lifestyle of Christians. கிறிஸ்தவருடைய அன்றாட வாழ்க்கை, அவருடைய போக்கு, அவங்க போக்கு சரியில்லை. There were no acts of love in their life. அவருடைய வாழ்க்கையிலே அன்பின் செயல் இல்லை. வார்த்தை இருந்தது, ஆனால் செயல் இல்லை. They had words, but they had no action. பவுல் வந்து ரட்சிப்பின் வேரை பற்றி அவர் பேசினார். Paul was focusing on the root of salvation, while James was on the fruit of salvation. பவுல் வந்து ரட்சிப்பின் வேரை பற்றி கவனம் செலுத்தினார். யாக்கோப் வந்து ரட்சிப்பின் கனியை பற்றி அவர் கூற ஆரம்பித்தார். அப்போ 2 பிரசங்கிமார்கள், பவுல், யாக்கோப், இந்த வார்த்தையை வித்தியாசமாக பயன்படுத்தினாங்க. கிரிகள் என்ற வார்த்தையை வித்தியாசமாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு யாக்கோப்பின் அடிப்படையில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வசனத்தின் உண்மை என்ன என்று, விளக்கம் என்ன என்று நாம் கொஞ்சம் ஆழமாக நாம் கடைசி செல்ல போகிறோம். We can look at the word that James used on the whole subject of works. 14ஆம் வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Look at verse 14. 14ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோப் என்ன சொல்றாருன்னா, உண்மையான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது அறிக்கைக்கு மேலான ஒரு காரியம். Real faith is more than a confession. நிஜமான உண்மையான விசுவாசம் அறிக்கைக்கு மேலாக இருக்கிற ஒரு காரியம். The verse does not say that the person has faith, but it says he claims to have it. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு விசுவாசம் இருந்தது என்று அவர் சொல்லவில்லை. விசுவாசம் இருக்குது என்று அவர் அறிக்கை செய்கிறார். he claims, அவர் சொல்றாரு, எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் உண்மையாக இருக்குதா இல்லையான்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. he himself doesn't know whether he has. Today many people claim to be Christians. இன்றைக்கு வந்து பாருங்க, அநேகர் வந்து நான் கிறிஸ்துவன், நான் இந்த சபையில் சேர்ந்தவன், அந்த சபையில் சேர்ந்தவன், அநேகர் வந்து இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. many people claim to be Christians. ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறையை பார்க்க பொழுது ஒரு கேள்வி எழுபுது. when you look at their lifestyle, there is a question. இவங்க உண்மையாக கிறிஸ்தவர்களா, உண்மையான ஆண்டவர் பிள்ளைகளா என்று அவங்களோட வாழ்க்கை பார்க்க பொழுது வித்தியாசமாக இருக்குது. when you look at their life or their lifestyle, you think otherwise. Real saving faith produces a change. உண்மையான நிஜமான விசுவாசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு உண்மையான விசுவாசம் உண்டு, இயேசு கிறிஸ்துவில் நான் விசுவாசமாக இருக்கிறேன், எனக்குள்ளே அந்த விசுவாசம் வரும் பொழுது அது என்னை மாற்றும். if that faith that I have on Jesus, once I believe in Jesus, that faith will change me. என்னை வந்து இந்த விசுவாசம் மாற்றும். குறிப்பாக 3 பகுதியிலே 3 இடத்துல வந்து அந்த மாற்றத்தை நாம் காண முடியும். you can see the change in a person's life in 3 different areas. 3 வித்தியாசமான பாகத்தில் இல்லாட்டி வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, the first area of change is the area of attitudes. அவருக்குள் இருக்கிற தன்மைகள், மனப்பான்மை என்று சொல்லலாம். ஓகே, his state of mind. அவர் எதை குறித்து சிந்திக்கிறார், அவருடைய சிந்தனைகள். he talks about the state of his mind. what is he thinking about? எதை குறித்து அவர் சிந்திக்கிறார், அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது. so the first area that gets changed is our mind. முதலாக மாறப்படுகிற காரியம் என்று நம்முடைய சிந்தை, our attitudes. ஏன்னா நம்முடைய சிந்தையில் தான் பழக்கங்கள் வருது. when we think, that becomes our habit. அது பழக்கமாக மாறுது. அப்புறம் நம்முடைய சிந்தை பற்றி அங்கே ஒரு மாற்றம் இருக்குது. there's a change in our attitudes. secondly, there's a change in our actions. ரெண்டாவதாக மாற்றம் நம்முடைய செய்கை, the way we live our day to day lives. அன்றாட வாழ்க்கை வாழ்வது எப்படி வித்தியாசமாக நாம் வாழுகிறோம். how do we live our day to day life? our habits, நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை, our habits in our lifestyle, our day to day life. அந்த காரியத்தில் உண்மையான விசுவாசம் இருந்தது என்றால் அதில் மாற்றம் இருக்கணும். மாற்றம் அவங்க பார்க்க முடியும். they will be able to see a change
in my actions. மிந்தி இப்படி இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, விசுவாசத்தில் வந்ததுனால அவர் மாறிட்டார் என்று ஒரு மாற்றம் உண்டு. மூன்றாவதாக உணர்ச்சிகள், அஃபெக்ஷன்ஸ். ஓகே, அவருடைய உணர்ச்சிகள் மாற்றம் உண்டு. எப்படி? எந்த காரியத்து மேல் அவர் அதிகமாக கவனம் செலுத்துகின்றார். on his emotions and on his attachments. எந்த காரியத்தை குறித்து அதிகமாக அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Real faith is a change in my attitude, my actions and my affections toward God. உண்மையான நிஜமான விசுவாசம் என்னுடைய தன்மைகளை மாற்றும், என்னுடைய செய்களை மாற்றும், என்னுடைய உணர்ச்சிகளை மாற்றும். ஆண்டவர் ஒருக்குள் உறவாடும் பொழுது அது யாவற்றும் ஒரு மாற்றத்துக்குள் வரும். அது மட்டும் இல்லை, ஆண்டவரோடு மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களோடு கூட நான் உரையாடும் பொழுது, கலந்து கொள்ளும் பொழுது அங்கேயும் ஒரு வித்தியாசம். பாவிகளோடு கூட பழகும் பொழுது கூட அங்கேயும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். when I interact with saints, when I interact with sinners, people can see the change. அந்த மாற்றத்தை அவங்க காண முடியும். அறிக்கைக்கு மேலாக I say one thing but I cannot be doing something else. ஒரு காரியத்தை சொல்லிட்டு எனக்கு நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசங்கள் இல்லவிட்டால் அது நிஜமான விசுவாசம் இல்லை. அப்போ ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை நான் கண்டிருக்கிறேன்? என்ன மாற்றத்தை நான் அனுபவித்திருக்கிறேன்? Having received Jesus as my Lord and Savior, what changes have I experienced in my life? என் வாழ்க்கையிலே என்னென்ன வகையிலே நான் மாறி இருக்கிறேன்? என் சிந்தையிலே, என் மனநிலையிலே நான் மாறி இருக்கிறேனா? நான் சிந்திக்கிற சிந்தனைகளை மாறிக்கிறேனா? என் வாழ்க்கை முறை, என் செய்கைகள், அதில் மாற்றம் இருக்குதா? Is there a change in the state of my mind, in my attitude towards things? Is there a change in my actions, in my lifestyle? மூன்றாவதாக என் உணர்ச்சிகள், in my affections. What am I attached to? இந்த உலகத்தில் எது நான் கட்டிப்பிடித்து விடவிடாத நிலைமையில் இருக்கிறேன்? இயேசுவை அறிந்த பிறகு என் வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வந்திருக்குது? Ever since I knew Jesus, as I've received Him as my Lord and Savior, what changes have I experienced in my life? என் வாழ்க்கையிலே நான் என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறேன்? அன்பான தேவ ஜனமே, real faith is more than empty confessions. உண்மையான நிஜமான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் காலியான அறிக்கைகள் இல்லைங்க. It is just not making claims. It is more than that. நம்ம அறிக்கைகள் செய்கிறது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலான ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் யாக்கோபு முதலாக சொல்கின்ற ஒரு காரியம். ரியல் ஃபேத் இஸ் மோர் தென் கன்ஃபெஷன்ஸ். உண்மையான நிஜமான விசுவாசம் அறிக்கைகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு காரியம். அது 14ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். இப்போ 15ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 15 now. யாக்கோபு கொடுக்கிற இரண்டாவது குறிப்பு, the second point that James makes. He says, real faith is more than false compassion. Real faith is more than false compassion. நிஜமான உண்மையான விசுவாசம் ஒரு போலியான மனதுருக்கம் இல்லை. அதுக்கு மேலாக போலியான மனதுருகம், a false compassion. ஐயோ பாவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நிஜம் இல்லை, அது வெறும் வேஷம். சில சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்று சொல்கிறோம், ஆனால் அது வெறும் வேஷம் தான். When we look at a certain situation, we say, oh, what a pity. But it is not real compassion. James says it is false compassion. Real faith is more than false compassion. விளக்கி சொல்கிறேன். ஆதி திருச்சபையில் ஏழைகள் அநேகர் இருந்தார்கள். There were many poor people in the early church. ஏன், என்ன சூழ்நிலை? ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டுட்டேன், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்று எடுத்து சொன்னவர்களுக்கு அவங்க இருந்த எல்லா சொத்தை அவங்க இழந்தவராக இருந்தார்கள். In the early church, in the early days, when people confessed their faith in Jesus, they lost everything. எல்லாவற்றும் அவங்க இழந்தாங்க. ஒரு சில பேர் அவங்களோட உயிரை கூட இழந்தாங்க. Some people even
died, lost their lives. They lost everything. அவங்க வச்சது எல்லாவற்றையும் அவங்க முற்றிலுமாக இழந்தாங்க. அந்த இழப்பின் நிமித்தமாக ஏழைகளாக மாறினாங்க. Because they lost everything, the early believers became poor. அநேகர் ஏழைகளாக மாறினாங்க. சில சமயத்தில் பாருங்க, ஏழை மக்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்ச்சி எழும்புது. Sometimes when we see the poor and the suffering, we are moved with emotion. ஒரு உணர்ச்சி நமக்குள்ள வருது, சரிங்களா? அந்த உணர்ச்சி வந்த பிறகு அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். உணர்ச்சி வருது, கண்ணை துடைக்கிறோம், ஐயோ. ஆனால் அதுக்கு பிறகு செய்கை முறையில் ஒன்றும் இல்லை. We are moved by emotions, but that's all. We do nothing after that. அதுக்கு பிறகு செயல்முறையாக ஒன்றும் செய்யாமல் போகிறோம். Real faith is moved with compassion to help. உண்மையான நிஜமான விசுவாசம் என்று சொல்லப்படுதா, நமக்குள்ள ஒரு மனதுருக எழும்புது. அதே சமயத்தில் ஏதோ செய்யணுமே, ஏதோ ஒரு உதவி செய்யணும் என்று நம்மை நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. It moves me. The compassion moves me to help those who are in need. தேவை உள்ளவர்கள், அது என் சகோதரராக இருக்கலாம், என் சகோதரியாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு நேரம், ஒரு நெருக்கமான நேரம். அவங்களுக்கு பரிதாபப்பட்ட மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும் என்று ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி. My brother or my sister has fallen into hard times. I must do something to help them. That, James says, is real faith. அதுதான் நிஜமான உண்மையான விசுவாசம் என்று யாக்கோபு சொல்கிறார். Real faith is more than just sympathy. உண்மையான நிஜமான விசுவாசம் இருந்து பரிதாபப்படுறது மட்டும் இல்லை, உணர்ச்சி கூறுவது மட்டும் இல்லை. It's more than feelings or emotions. You do something. ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். You act on it. நீங்கள் சிந்தித்து அதில் செயல்படணும். You must act on that thing. You take the initiative. நீங்கள் பிரயாசப்படுறீங்க, நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. You don't just feel sorry, but you do something. You take the initiative. பரிதாபப்படுறது மட்டும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுறீங்க. When you become a part of God's family, you have family responsibilities. இயேசுவின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக, ஒரு அங்கத்தினராக நாம் வரும் பொழுது, இயேசுவின் சரீரத்தில் நான் ஒரு அவயம் என்று சொல்லும் பொழுது எனக்கு குடும்ப பொறுப்புகள் உண்டு. If I am a member of the family of God, then I have family responsibilities. குடும்ப பொறுப்புகள் உண்டு. As a Christian, you need to care about believers. கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது, மற்ற விசுவாசிகளை குறித்து எனக்கு கரிசனை இருக்கணும், எனக்கு அக்கறை இருக்கணும். I must care for other believers. மற்றவர்களை குறித்து நான் அக்கறைப்படணும். 1 யோவான் 3:17. Turn with me to 1 John 3:17. எடுங்க, இந்த பக்கத்தை எடுங்க. 1 யோவான் 3:17. Turn your Bibles. Take that verse. 1 John 3:17. Come on. 1 யோவான் 3:17. சரி, அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் யாவரும் தேவை உள்ள சகோதரர் பார்க்கும் பொழுது அந்த சகோதரருடைய தேவையை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தாராளமாக இருப்பது. The Bible talks about being generous. When you see someone in need, meet the need. தாராளமாக 17ஆம் வசனத்தை பாருங்க. You want to give, கொடுக்கணும் என்று ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. When was the last time you gave generously for some cause? கடைசியாக தாராளமாக கொடுத்த காலம் இப்ப. When was the last time? Ask yourself. ஆண்டோட விசுவாசி, ஆண்டோட பிள்ளையோட சொல்லும் பொழுது கடைசியாக இப்போ கொடுத்தேன், தாராளமாக கொடுத்தேன். சில பேர் கொடுப்பாங்க, கொடுக்கிறது இருக்குது, ஆனால் எப்படி கொடுத்தோம்? Many of us give, but how did we give? The Bible talks about generous giving. தாராளமான மனசு. We are known
டு பி கிறிஸ்டியன்ஸ் பை அவர் லவ். இந்த உலகம் வந்து பாருங்க, நம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி என்ன சொல்லுவாங்களே, என் கழுத்தில் ஒரு சிலுவை இருந்துச்சு, என் காதில் ஒரு சிலுவை தோடு இருந்துச்சு, அது பார்த்து இவங்க நிச்சயமாக கிறிஸ்தவன் அதை பார்த்து சொல்ல மாட்டாங்க. வசனம் சொல்லுது, நம்முடைய அன்பை பார்த்து they will know that we are Christians by our love. நம்முடைய அன்பை பார்த்து இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பார்த்த விதமாக சொல்வார்கள். அப்போ ரெண்டாவதாக நிஜமான விசுவாசம் பரிதாபப்படுறதுக்கு மேலாக இருக்கிற ஒரு காரியம். Real faith is more than compassion. It is acting on it. செயல்படுகின்ற ஒரு விசுவாசமாக, சேவை செய்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. Now move to the next couple of verses. வசனம் 18 20 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. Look at verse 18 to 20. 18 20 வரைக்கும். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும். James chapter 2 verses 18 to 20. அந்த பாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு இது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிஜமான விசுவாசம் ஒரு செய்கையின் மூலமாக, சேவையின் மூலமாக முழுமையாக அது மாறுகிறது. Real faith is made complete by works. Real faith is made complete by works. நான் சேவை செய்யும் பொழுது என் விசுவாசம் முழுமை அடைந்து கொள்ளுது. நான் சேவை செய்யும் பொழுது என் விசுவாசம் முழுமை அடைந்து கொள்கிறது. People are driven by their convictions. மக்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்குள் எதை அவங்க பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆங்கிலத்தில் convictions, ஒரு ஒரு உறுதி, அந்த உறுதி நிமித்தமாக, அந்த காரியத்தை நிமித்தமாக தான் செயல்படுவாங்க. If you have a conviction, you will move into action. ஒரு உறுதி இருந்தது என்றால் நீங்கள் செயலுக்குள் மாறி வருவீங்க. If we have deep biblical convictions, then we can have positive impacts on lives. நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தின் அடிப்படையில் உறுதியான நம்பிக்கை, உறுதியான அஸ்திபாரம் இருந்தால், ஒரு உறுதியான விசுவாசம் இருந்தால் மற்றவனுடைய வாழ்க்கையை நாம் தொடலாம், மாற்றலாம். We can impact the lives of others. Convictions are not determined by how you feel. இந்த மன உறுதி, இந்த மன நம்பிக்கை, மன உறுதி வந்து என் உணர்ச்சினால் நிச்சயிக்கப்படுகிற, உறுதிப்படுகிற ஒரு காரியம் இல்லை. My convictions are not determined by my feelings. It is by what God's word says. ஆண்டவர் வார்த்தை என்ன கூறுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுதான் என்னுடைய உறுதி. That's my conviction. What does God say in his word? 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, look at verse 18. Real faith is visible. உண்மையான நிஜமான விசுவாசத்தை காண முடியும். It is made visible by our actions. நம்முடைய செய்கையின் மூலமாக அதை நாம் காண முடியும். Show me என்று யாக்கோபு சொல்றார். எனக்கு காட்டுங்க, காமிங்க. Show me. You can show faith by works. விசுவாசத்தை செயல்முறையிலே நாம் காட்ட முடியும். இந்த பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு வந்து 2 உதாரணத்தை பயன்படுத்துகிறார். James uses 2 illustrations of faith in this verses. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 2 உதாரணத்தை பார்க்கின்றார். சரிங்களா? அவர் சொல்றாரு, faith is active. விசுவாசம் செயல்முறைக்குள் கடந்து வரும். It is not passive. அது அமைதியாக இருக்காது. It is a commitment. ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்ட பாகத்தில் 2 நபர்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். We read about 2 different people. ஆபிரகாம் பற்றி வாசிக்கிறோம், ரேஹாப் பற்றி நம்ம வாசிக்கிறோம். We read about Abraham and Rahab. சரிங்களா? ஒருத்தர் வந்து ஆணாக இருந்தார், ஒருத்தர் வந்து பெண்ணாக இருந்தாங்க. One was a man and the other was a woman. ஆபிரகாம் ஒரு யூதன், Abraham was a Jew, while Rahab was a Gentile. ராஹாப் வந்து ஒரு புறஜாதியாக காணப்பட்டார். Abraham was a patriarch.
ஆபிரகாம் வந்து விசுவாச தந்தையாக இருந்தார். ராகேப் ஒரு வேசியாக இருந்தார். ரேஹப் on the other hand was a prostitute. Abraham was a somebody. ஆபிரகாம் வந்து விசுவாச தந்தையாக இருந்ததுனால அவர் ஒரு பேர் புகழ் பட்டவர். ராகேப் she was a nobody. யாரும் அவருக்கு தெரியாது, யாரும் அவங்க வேதத்தை எழுதாமல் இருந்தால் அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. she was a nobody. But both of them had something in common. இந்த ரெண்டு பேருக்கு, ஆபிரகாமுக்கும் ராகேபுக்கும் ஒரு காரியம் சமமாக இருந்தது. You know what was that? Their faith in God. அவன் கடவுள் மேல், பிதாவின் மேல் வைத்து இந்த விசுவாசம், இரண்டு பேருக்கு சமமான விசுவாசம் இருந்தது. They had the same faith in the same God. இந்த தேவன் மேல் விசுவாசம் இருந்தது. And that faith led them into action. அந்த விசுவாசம் ஒரு செயல்முறைக்கு அவங்களை கொண்டு போய் நடத்துறது. பிறகு ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவர் தியாகம் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். அவர் எதிர்காலத்தை தியாகம் செய்ய அவர் தயாராக இருந்தார். Commitment to God will cause us to sacrifice our future if need be. Abraham was willing to offer Isaac. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசத்தினால, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததால அவருடைய எதிர்காலம், அவர் இருந்தது ஒரே ஒரு மகன் தான் இருந்தார். அவருக்கு வயதான காலத்தில் பிறந்த ஒரு மகன். அந்த எதிர்காலத்தை கூட ஒப்பு கொடுக்க அவர் தயாராக இருந்தார். He was prepared to sacrifice Isaac. Isaac was his future. But because of his commitment to God, because of his faith to God, he was willing to say, take him. He was willing to sacrifice his future. Everything God had ever promised Abraham was wrapped up in Isaac. ஆக்குத்தத்தமாக ஆபிரகாமுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தை இந்த ஈசாக்கில் தான் இருந்தது. ஆனால் அதையும் ஆபிரகாம் கொடுக்க தயாராக இருந்தார். Abraham was willing to sacrifice Isaac because of his commitment to God. ஆண்டவருக்கு இருந்த அந்த ஒப்பு கொடுத்ததுனால, அந்த நம்பிக்கையினால ஈசாக்கை அவர் ஒப்பு கொடுக்க, தியாகம் செய்ய, பலியிட தயாராக இருந்தார். Are you prepared to sacrifice your future for God? நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவருக்காக, என் ஆண்டவர் கேட்கிறாரு. விசுவாசம், என் விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவர் கேட்கிறாரு. அது விட்டுவிட, நம்முடைய எதிர்காலத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு என்று கொடுக்க தயாரா? God is asking you. If he is asking you to give up your future, are you prepared? Are you prepared to make such a sacrifice? சிந்தித்து பாருங்க. Abraham did it. He sacrificed his future. Interesting. The second example, ரெண்டாவது உதாரணம், ரேஹேப்பை பாருங்க. ரேஹேப் வந்து எரிகோ பட்டணத்தில் ஒரு வேசியாக இருந்தாங்க. She was a prostitute in Jericho. ஆனால் அவருடைய சொந்த உயிரை பணியாக வைத்து, சரிங்களா, மற்றவங்களுக்காக உயிரை பணியாக வைத்து அவருக்கு சேவை செய்தாங்க. Rahab on the other hand risked her life for the sake of others. மற்றவங்களுக்காக அவங்களோட உயிரை பணிய வைத்தாங்க, தியாகம் பட தயாராக. She was willing to risk her life. When the spies came to Jericho, she hid them even though they were her arch enemies. பிறகு இந்த வெகு பார்க்கறதுக்கு ரெண்டு வந்தவங்க, அனுப்பப்பட்டவங்க வந்து எரிகோ பட்டணத்துக்கு வந்த உடனே ரேப் தான் அவங்க வந்து மறித்து வச்சாங்க. ரேப்புக்கு நல்லா தெரியும் இவங்க எதுக்காக வெகு பார்க்க வராங்க, இவங்க அவங்களுடைய எதிரிகள், பரம எதிரி. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பாதுகாத்து கொண்டு இவர்களே அவங்க காத்து கொண்டாங்க. இப்படி செய்ததுனால அவங்களும் அவங்க குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது, மீட்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. Because Rahab risked her life for the spies, her actions saved her and her family. Are you willing to risk your life for God? ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக
உங்கள் வாழ்க்கை பணிய வைக்க தயாரா? Are you prepared? ராஹேப் தன் வாழ்க்கையை அவ்விதமாக ஒப்பு கொடுத்தார். சிந்தித்து பார்ப்போம். ஜார்ஜ் போல்டின் என்று ஒரு நபர் இருந்தார். There was a man by the name of George Boldin. அவர் கயிறு மேலே நடக்கிறவர். He is a tight rope walker. கயிறு மேலே நடக்கிறவர். சரிங்களா? ஒரு நாள் அவருக்கு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சுன்னா, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் நயாகரா ஃபால்ஸ் ஒரு ஒரு ஊற்று தண்ணி, நயாகரா ஃபால்ஸ் என்று கனடா தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்து நடுவில் இந்த ஊற்று தண்ணி இருக்குது பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த 2 இடத்துல கயிறு கட்டி இந்த கயிறில் நடந்து வரணும் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. He had decided to walk across the Niagara Falls on a tight rope. அப்போ நடக்க வேண்டிய நாள் வந்தது. எல்லா ஆயத்தையும் செஞ்சிட்டாங்க. அமெரிக்கா பக்கத்தில் தாராளமான கூட்டம், கனடா பக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய கூட்டம். when the day of the walking came, on the American side the crowd had gathered, and also the Canadian side the crowd had gathered. அப்போ போல்டின் என்ன செய்கிறாருன்னா, இந்த கயிறு மேலே எழுந்துட்டு நடக்கிறார். இஞ்சி அப்படி மிஞ்சி பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படி எடுத்து அவர் அந்த கயிறு மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். இன்ச் பை இன்ச், ஸ்டெப் பை ஸ்டெப், போல்டின் பிகின்ஸ் டு வாக் ஆன் த ரோப். அவர் தவறு செய்தால், தவறாக படி எடுத்து வைத்தா அவ்வளோதான். If Boldin makes a mistake, he will die. அவர் விழுந்து செத்துடுவார். ஓகே, அப்போ படிப்படியாக அவர் நடக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் பிறகு போல்டின் மறுபக்கத்தில் போய் சேர்ந்துட்டார். அந்த கயிறு மேல் அவர் நடந்து பேலன்ஸ் பண்ணி போய் சேர்ந்துட்டார். இது பார்த்த கூட்டம், 2 பக்கம் கூட்டம் இருந்துச்சுல, கனடா பக்கமும் அமெரிக்கா பக்கம் கூட்டம் இருந்தது. அவங்க அப்படியே பார்த்து அப்படியே கையெல்லாம் தட்டி விசில் அடித்து ஒரு குமரி போட ஆரம்பித்தாங்க. The crowd went wild. They were shouting and cheering because Boldin was able to walk across the tightrope. அந்த கயிறு மேல் அவர் நடந்து சேர்ந்துட்டார். இன்னும் நடக்கலை, அதோடு நிறுத்தலை பாருங்க. போல்டின் அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு 9 தடவை மேனியும் கீழே நடந்தார். He didn't stop there. ஒரு தடவை வந்துட்டாரு, விட்டுருக்கணும்ல. இவர் ரொம்ப தைரியசாலி பாருங்க. அவர் என்ன செஞ்சார், 9 முறை அவர் நடக்க ஆரம்பித்தார். He walked on the tightrope 9 times. இந்த 9 தடவை நடக்கும் பொழுது ஒரு தடவை என்ன செஞ்சாருன்னா, இந்த வீல் பேரோ இருக்குதுல்ல, தள்ளுவண்டி வீல் பேரோ, இந்த வீல் பேரோ பிடிச்சி கயிறு மேல் வச்சு அவர் தள்ளிட்டு நடுதார். He took a wheelbarrow, put it on the tightrope, and he pushed the wheelbarrow across. அதெல்லாம் செஞ்சார். 10வது தடவை அவர் நடக்கணும்னு ஆசைப்பட்டார். He wanted to walk the 10th time. அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அவர் கையில் இந்த வீல்பேரோ எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அந்த காட்சியை பார்க்க ஒரு டூரிஸ்ட் வந்துருக்கிறாரு. There was a tourist who had come. There were many people had come. There was one tourist who had come to see what Boldin was doing. அவர் வீல்பேரோ கையில் பிடிச்சி இந்த டூரிஸ்ட் கிட்ட போய் சொன்னாரா, உன்னைய அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக நான் ஆசைப்படுறேன், அதனால் வீல்பேரோ உள்ளுக்கு நீ உட்காந்திக்க, உன்னைய நான் என்ன செய்கிறேன், அந்த பக்கம் ஒன்று தள்ளிட்டு போயிடுறேன் ஏன்னா இந்த டூரிஸ்ட்க்கு சொன்னார். Boldin told the tourist, you sit in the wheelbarrow, I will take you safely across to the other side. அவ்வளோதான். அதுக்கு பிறகு டூரிஸ்ட் எங்கே போனாலும் யாருக்கும் தெரியல. After he told the tourist, that was the last he saw him. Where the tourist disappeared, nobody knew. மற்றவங்க செய்யும் பொழுது கைத்தட்டி கொண்டாட ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அவங்க நம்பி அவரோடு கூட செயல்பட கூப்பிடும் பொழுது தப்பி ஓடிட்டாங்க. அட்ரஸ் இல்லாமல் ஓடிட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அதான் சொல்கிறாரு பாருங்க. That's the same thing God is saying to us. Believe in me. என்னை விசுவாசிங்க, என்னை நம்புங்க. Believe in me. அநேக சமயத்தில்
நம்ம நம்பரோடு சொல்கிறோம், ஆனால் செயல்முறைக்கு வரும் பொழுது கொட்டோட்டுறோம். We say we believe, but when it comes to action, that's when we give up everything. Our faith is demonstrated by our actions. நம்முடைய விசுவாசம் நம்முடைய செயல் முறையைத்தான் அது நடத்தி காட்டுறோம். 2 கொரிந்தியர் 13:5, 2 Corinthians chapter 13 and verse 5. திறந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5, 2 Corinthians 13:5. Your actions, your faith is demonstrated by your actions. நம்முடைய விசுவாசம் நம்முடைய செய்கையினால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம். Our behavior shows what we really believe. நம்முடைய பழக்கம்னு சொல்லுவோம், நம்ம எப்படி பழகிறோம், எப்படி நடந்து வருகிறோம், செய்கிறோம், அதுதான் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை காண்பிக்குது. Our behavior, எப்படி இருக்கிறோம், அதுதான் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை அது காண்பிக்குது. அன்பான தேவ ஜனமே, ஒரு கேள்வி, நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? யாக்கோப்பின் வசனத்தின்படி நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? According to the verses or the teaching or what is in the book of James, in the light of what James is saying, am I really a Christian? What changes can I point to in my life? என் வாழ்க்கையிலே இந்த மாற்றம் வந்திருக்குது, இயேசுவை அறிந்த பிறகு என்று விசுவாசத்தினால வந்திருக்கு என்று நான் சுட்டி காட்ட முடியுமா? Can I point to the change in my life? Is my lifestyle different from that of unbelievers? அவிசுவாசிகள் பார்க்கோட என் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது என்று நான் சொல்ல முடியுமா? James reminds us that works demonstrate our salvation. யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னேன்னா என் செய்கை, நான் செய்கின்ற கிரியைகள் அது வெளிப்படுத்தும். We are saved by grace. கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? ஆண்டவருக்காக நற்கிரிகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்யத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். Look at Ephesians 2:8 and 9. Ephesians 2:8 and 9. You and I are saved by grace, correct? But we are saved for good works. நற்கிரியைகளுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. God has a plan for your life and my life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். We will grow in faith as we step out in serving Christ. கிறிஸ்துவுக்காக நாம் பணி செய்யும் பொழுது விசுவாசத்திலே வளருவோம். This is true of individuals and this is true of the church. தனிப்பட்ட நபர்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, சபையில் கூட நாம் விசுவாசமாக வரும் பொழுது, சேவை செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை வளருவோம். The church that is growing in faith will be a church that is increasingly stretched out in service. விசுவாசத்தில் வளருகின்ற சபை சேவையிலே அதிகமாக செயல்படுகின்ற ஒரு சபையாக இருக்கும். பிறகு இப்போ சொல்கிறோம், ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று சொல்கிறோம். அது ரொம்ப ஆபத்தான ஜெபம். You know, we tell God increase my faith, but you know that's a very dangerous prayer. ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படும். ஆனால் நான் செயல்முறைக்கு வந்தால் தான் என் விசுவாசம் வளர முடியும். ஒரு நல்ல மரம் அது ஒரு நல்ல கனியில் தான் தெரிய முடியும். A good tree bears good fruit. ஒரு நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். As you serve Christ, you will see the evidence of your union with Christ. ஆண்டவருக்கு பணி செய்யும் பொழுது, சேவை செய்யும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கு உறவை நாம் இன்னும் அடையாள காட்டுகிறாராக இருக்குது. எனக்கும் ஆண்டவருக்கு உறவு இருக்குது. அது செயல்முறைக்கு அது கொண்டு வரும். That is why it is such a marvelous thing to serve God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மிக அற்புதமான, ஆசீர்வாதமான, சிறப்பான ஒரு காரியங்க. ஆண்டவருக்கு சேவை செய்ய தயாரா? Are you ready to serve the Lord?
யங் பீப்புள், வாலிபர் பிள்ளைகளே, are you prepared to serve the Lord? ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்முடைய சபையிலிருந்து ஊழியக்காரர்களை அனுப்பணும் என்று வாஞ்சை. We must send workers from our church. It's been a long time since somebody came for full-time pastoral ministry. போதர் ஊழியத்துக்காக நம்முடைய சபையிலிருந்து அனுப்பப்பட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தயாரா? Are you prepared to serve Christ as a pastor? ஒரு போதகராக, ஒரு முழு நேர ஊழியராக உங்களை ஒப்புக் கொடுக்க நீ தயாரா? That's the most marvelous thing to do, to serve God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது மிக அற்புதமான வல்லமையான ஒரு காரியம். Think about it. Talk to God. ஆண்டவரோடு பேசுங்க, சிந்தித்துக் கொள்ளுங்க, கேளுங்க. ஆண்டவர் நம்மை சேவை செய்ய அழைக்கின்றார். God is calling us. Jesus is calling us to serve him. இயேசு நம்மை சேவை செய்ய அழைக்கின்றார். ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனே, நம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. எங்களோடு கூட இன்றைக்கு நீ பேசுறதுக்காக பாஸ்டர். Thank you Lord for your word. Thank you Lord for speaking to us. Thank you Lord for asking us to examine our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதனை செய்து கொள்ள எங்களோடு கூட பேசுறதுக்காக ராஜா நன்றி. அது அறிக்கைக்கு மேலாக, பரிதாபப்படுறதுக்கு மேலாக ஆண்டவரே அது சேவையில் இருக்குது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Lord, it is more than confession. It is more than compassion. It is in commitment to work, to serve, that we see that marvelous thing of our faith growing. இவ்விதமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் வளரும். நம்முடைய விசுவாசம் வளர ஆசைப்படுகிற ஆண்டவரே, உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலே நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரவ சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தரே, கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் உமது மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுப்படி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவை ஒரு தரம் தம்மை ஏக பலியை ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் பூர்ணமான போதுமான பலியை செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரப்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளீர். உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தை உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்தை வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமத்தை பண்ண பின்பு பாத்திரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக மனிதருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய இந்த ரத்தம், இதை பானம் பண்ணமெல்லாம் இனி விடுக்குள் படிகள் என்று செயல் என்று திருவள்ளுவர் கட்டினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே,
இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்வது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுபக்கிரத்திக்கு தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுபக்கிரத்திக்கு தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுபக்கிரத்திக்கு ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசியுங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி உனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் நாங்கள் சாட்சிகளாக வாழ நீ உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் அது முன்பாக செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுது சில சமாதான தேவன் உங்களோடு கூட பரவாயில்லை. தேவனே ராஜா, இதோ இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த வேலையிலேயும் ஆண்டவரே எங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசிர்வதியும். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையை நீர் ஆசிர்வதியும். அவங்க குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, இதோ இந்த வேலையிலும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் கூடி சீக்கிரம் வேலை கிடைக்கும்படி நீர் செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ராஜா அப்பா, இதோ இந்த பேண்டமிக் COVID-19 சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு குறையில்லாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர். அதற்காக கொடி நன்றிகளே ராஜா சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். அப்பா, இதோ இந்த காணிக்கையும் தசம பாகங்கள் ஆண்டவரே ராஜா, ராஜ்யம் வளர சித்தம் நிறைவேற ஆண்டவரே நீர் பயன்படுத்தும். அப்பா, இவை அனைத்தும் சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஜனமே, ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். Let me share with you some announcements for the day and for the week. வழக்கமாக God's Kids ஆராதனை முடிந்த பிறகு நடைபெறும். After service, as usual, we will have our God's Kids program. Please make sure that your children participate in this online program. இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களே, தயவு செய்து நீங்கள் பொறுப்பெடுத்து உங்கள் பிள்ளைகளை இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Parents, please take initiative to make sure that your children are participating in the God's Kids program. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை நம்முடைய சபையின் ஜெபக்குழு. On Wednesday, our Wednesday prayer meeting online. பிறகு இந்த கோவிட் காலத்தில் நம்ம சபையில் கூட முடியல, ஆனாலும் ஆன்லைன் மூலமாக கூடுகிறோம். அதுக்கு வேண்டிய லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். இரவு 8 மணிக்கு நம்ம கூடுவோம். வாங்க, அந்த ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். மெய்யாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Come and sit at the Lord's feet and see the wonders that Jesus is doing. வெள்ளிக்கிழமை வழக்கமாக நம்முடைய வேதாராய்ச்சி. On Friday we will have our Bible study at 8 p.m. இரவு 8 மணிக்கு வேதாராய்ச்சி வழக்கமாக நடைபெறும். இந்த வாரத்தில் ஒரு புது பாடத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் வருகை குறித்து இந்த நெருக்கமான காலத்தில் ஆண்டவர் வருகை பற்றி
எவ்விதமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படிமா ஆயத்தமாக இருக்க முடியும் இன் திஸ் கிரஷிங் டைம் or difficult time. How do I prepare for the second coming of Jesus? இயேசுவுடைய இரண்டாம் வருகைக்காக நான் எப்படி ஆயத்தப்படுத்த போகிறோம்? அப்போ வெளிப்படுத்த சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய போகிறோம். அப்போ வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த வேத ஆராய்ச்சி நடைபெறும். வாருங்கள், எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்ம ஆராதனை முடிவுக்கு வந்துட்டோம், திருவருதலை நாம் சேர்ந்துட்டோம். ஆகிய ஆண்டவரும் பிரசனமும் கிருபையும் தொடர்ந்து இந்த 11ஆம் மாதம் முழுதும் வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். Let's continue to pray that God's blessings will be with us throughout this month. ஜெபிப்போமாக. அன்பு தேவனோட வார்த்தைக்காக ராஜா நன்றி. Thank you for your word on serving faith. சேவை செய்கின்ற விசுவாசத்தை குறித்து அந்த வார்த்தைக்காக ராஜா நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமில்லை, செயல்முறையில் செயல்பட, ஆண்டவரே ஈடுபட, பங்கு பெற, ஆண்டவரே அவ்விதமாக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வர உதவி செய்யும். ஆபிரகாமுக்காக ராஜா நன்றி, ராயப்காக ராஜா நன்றி. ஆண்டவரே ராஜா, இவருடைய உதாரணங்களுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்களும் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஆண்டவரை நீ செயல்படுத்தி உமக்காக உண்மையாக இருந்து வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டும். Lord, we want to just commit ourselves. We pray that you will continue to change areas in our lives which is not in accordance to your word. Father, we pray that we will continue to live for you and shine for you. We thank you for the example of Abraham, and we thank you for the example of Rahab. We pray that our lives will also be examples. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வபாரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.